ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்வதற்கும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு சேர்ந்து படிப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துகிறேன். சந்திக்கப்பட்ட சவுல் என்ற தலைப்புல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்திப்பதற்கு முன் எவ்விதமாக சவுலை தேவன் ஆயத்தப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம படிச்சோம். அதற்கு அடுத்து சந்திக்கப்பட்ட போது அந்த சந்திப்பின் அனுபவத்துல என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை படிக்க ஆரம்பித்தோம். முதலாவது, தேவன் அனுமதித்தார். சவுல் தொடர்ந்து தேவனுக்கு எதிராக முன்னேறும் போது தேவன் அதை அனுமதித்தார். அடுத்தது, அசாதாரணமாக தேவன் சந்தித்தார். இதை போன முறை நம்ம டீட்டெயிலா படித்தோம். தேவன் தடுத்தார், தனிப்பட்ட விதத்தில் பேசினார், தன்னையே வெளிப்படுத்தினார். இந்த 3 காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம படிக்க போற காரியம் தெளிவாக வழி நடத்தினார். தெளிவாக வழி நடத்தின கர்த்தர். தயவு செய்து நம்முடைய வேதாகமத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் சவுலோடு தெளிவாக பேசுகிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் சொல்லி சவுல் கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி சொல்றாரு. அதாவது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில தேவன் சவுலை சந்திக்கிறார். சவுலை சந்தித்து அப்படியே விட்டு விடவில்லை. ஒருவேளை புதிதாக ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அடுத்த படி என்ன செய்வது என்பது தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சவுலை சந்தித்து விட்டு அடுத்து படிப்படியாக அவரை வழிநடத்த ஆரம்பிக்கிறார். நீ செய்ய வேண்டியது உனக்கு அப்படியே உனக்கு சொல்லப்படும் சொல்லி சொல்ற. அதாவது இதுல ஆண்டவர் தனிப்பட்ட நபர்கள் மீது எந்த அளவுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். ஃபாலோஸ்ல, அதாவது புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அல்லது அவருக்கு வழிநடத்துதல் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை தேவன் எவ்விதமாக கையாளுகிறார் என்பதன் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அதே மாதிரி ஆண்டவர் வழி நடத்தும் போது முழுசையும் ஒரு பெரிய பிக்சர் போட்டு, சவுலே, உன் மூலமாக இத்தனை திருச்சபைகள் உருவாகும், உன் மூலமாக இத்தனை நிருபங்கள் எழுதப்படும், உன் மூலமாக இத்தனை மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லல. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். என்ன சொல்றாருன்னா, சவுலே, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி சொல்லுகிறார். அப்போ புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை அல்லது தேவனுக்கு நேராக திரும்பக்கூடிய ஒரு மனிதனை வழி நடத்தக்கூடிய கர்த்தர். இந்த வழி நடத்துவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சவுல் என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. இதை கேட்கறதுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழி நடத்துதல் உண்டா? தேவனுடைய வழி நடத்துதலை குறித்து நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். காட்ஸ் லீடிங் அல்லது காட்ஸ் கைடன்ஸ். அப்போ நமக்குள்ள இன்னொரு கேள்வி எழுப்பலாம். சவுல் இப்பதான் இயேசு கிறிஸ்துவை சந்திச்சிருக்க, அவருடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் அனுபவம் நடந்து கொண்டிருக்கிறது. புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை கர்த்தர் வழிநடத்த முடியுமா? கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்துவாரான்னு நம்ம கேட்கலாம். பைபிள் தெளிவாக சொல்கிறது, ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாறின உடனே அந்த நாள்ல இருந்து தேவன் அந்த மனிதனை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். இந்த இடத்துல புதிய விசுவாசி அப்பதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற. ஒருவேளை எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் தெளிவாக இருந்திருக்கும் சொல்லி தெரியல, ஆனாலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். அப்போ அவர் நம் மீது அக்கறையுடைய ஆண்டவர், நம்முடைய எதிர்காலத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர். ஆகவே நம்மிடத்திலே தெளிவாக பேசி வழி நடத்துகிறார். இந்த பகுதியை நம்ம படிச்சுட்டே வரும். ஆல்ரெடி படிக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, தமஸ்குவுக்கு போற வழியில ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. அந்த ஒளியை பார்த்த உடனே
குதிரை கீழே விழுந்துட்ட சவுல். கண் பார்வை போயிருச்சு. முதல்ல கர்த்தர் எவ்விதமாக பேசுகிறார்? சூழ்நிலை வழியாக பேச ஆரம்பிக்கிறார். அப்படி தரையில விழுந்து அப்படியே கையெல்லாம் காலெல்லாம் தடவும் போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். முதலாவது சூழ்நிலை மூலமாக சவுலிடத்திலே பேசுகிறார். இரண்டாவது வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? சவுலே, நீ எழும்பி பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் சொல்லி சொல்ற. ஒரே ஒரு பணி. சவுலே, நீ தமஸ்குவுக்கு எதுக்கு வந்தனா? கிறிஸ்தவர்களை கொலை செய்யறதுக்காக வந்த. ஆனா நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாகிய நான் சொல்றேன், ஒரு படி எடுத்து நீ தமஸ்குவுக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் சொல்லி சொல்ற. இவ்விதமாக வழி நடத்தின கர்த்தர் அடுத்து சூழ்நிலைகள் மூலமாக வழி நடத்தினவர், தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நேரடியாக பேசி வழி நடத்தியவர். மூன்றாவது, தன்னுடைய பிள்ளை மூலமாக தேவன் வழி நடத்துகிறார், தன்னுடைய சீசன் மூலமாக வழி நடத்துகிறார். 9வது அதிகாரம், அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாம். 9வது அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 9, 10 முதல் 12 வரைக்கும். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இந்த வசனங்களை படிக்கும் போது அனனியா முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றொரு விசுவாசியின் மூலமாக புதிதாக கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய இந்த சகோதரனாகிய சவுலை கர்த்தர் வழி நடத்துகிறார். எவ்விதமாக வழி நடத்துகிறார்? ஒருவேளை அந்த பகுதியை நம்ம படிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் அனனியா கிட்ட பேசுற. என்ன பேசுறாருன்னா, அனனியாவே, நீ எழும்பி பட்டணத்துக்குள்ள போ. அங்க ஏற்கனவே சவுலுக்கு சொல்ற, நீ பட்டணத்துக்குள்ள போ. இங்க என்ன சொல்றாரு? நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, அந்த தமஸ்குவில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாரும் பயந்து போய் அந்த எருசலேமில் இருந்து வந்திருக்கக்கூடிய சவுல் எனப்பட்ட இந்த வாலிபன் தங்களை அரெஸ்ட் பண்ணி கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் மத்தியில கர்த்தருடைய வழி நடத்துதல் இந்த சீசனுக்கு வருகிறது. அது அனனியா எனப்பட்ட ஒரு சீசன்ற வார்த்தை வருகிறது. இதை படிக்கும்போது டாக்டர் வாரன் வியாஸ்தி அவர்கள், அந்த வேத போதகர் என்ன சொல்றாருன்னா, இந்த 9வது அதிகாரத்துல கிறிஸ்தவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அது நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு அப்சர்வேஷன், கவனிக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள்ன்ற வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிறோம். ஆனா இந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல அநேக வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை முக்கியமாக பயன்படுத்தப்படுதுன்னா, சீடர்கள் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. 9வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சீஷன்ற வார்த்தை, சீஷர்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதே வார்த்தை நீங்க நேரத்துக்குமா படிச்சு பாருங்க. இதே 9வது அதிகாரம் 10ஆம் வசனம், 9வது அதிகாரம் 19வது வசனம், 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 36வது வசனம், 38ஆம் வசனம், ஏறக்குறைய 1, 2, 3, 4, 5, 7 முறை சீஷர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கிறிஸ்தவர்களை குறிப்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஆதி திருச்சபைகள்ல பயன்படுத்தப்பட்ட முதல் வார்த்தை என்னன்னா சீஷர்கள் என்ற வார்த்தை. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 2ஆம் வசனம் வாசிங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். இந்த மார்க்கத்தார் இவர்கள் தங்களுக்கென்று வேறு ஒரு வழியை வைத்திருக்கிறார். முதலாவது சீடர்கள்
இரண்டாவது இந்த மாற்றத்தார். மூன்றாவது என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதுனா 13ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது அந்த லூக்கா எழுதும் போது ஆதி திருச்சபையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ். இதே வார்த்தை 9வது அதிகாரம் 32ஆம் வசனத்திலேயே 41ஆம் வசனத்திலேயே வருகிறது. 3 முறை வருகிறது. முதலாவது சீடர்கள், இரண்டாவது இந்த மாற்றத்தார், மூன்றாவது பரிசுத்தவான்கள், நான்காவது இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 14ஆம் வசனம் 14ஆம் வசனம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அடுத்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள், அல்லது கிறிஸ்துவுடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடியவர்கள். 14ஆம் வசனத்திலே வருது, 21ஆம் வசனத்திலே வருகிறது. இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 17ஆம் வசனம் 17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இதுல பயன்படுத்தக்கூடிய அனனியா சவுலை சந்தித்த உடனே முதல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சகோதரனே, சகோதரனே. இதே வசனம் 30வது வசனத்திலையும் வருது. இதே வார்த்தை 30வது வசனத்திலையும் வருகிறது. அப்போ அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல கிறிஸ்தவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சீஷர்கள், இந்த மார்க்கத்தார், பரிசுத்தவான்கள், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள், கடைசியாக சகோதரர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை பின்னால தள்ளினா வருது. 11வது அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை எங்க வருதுன்னா இந்த இடத்துலதான் வருது. அப்போஸ்தலர் 11:26 என்ன பார்க்கிறோம்? அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உருவாயிற்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசையும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை சீடர்கள் என்ற வார்த்தை. அப்போ நிருபங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிருபங்கள்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை பரிசுத்தவான்கள், செயின்ட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்லும் போது சீஷர்கள் அவர்கள் பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. சரி, இங்க அனனியா எனப்பட்ட ஒரு சீஷன் இருக்கு. அந்த சீஷன் எப்படிப்பட்டவர்? பயந்து போய் சவுல் தமஸ்குவுக்கு அங்கே இருக்கக்கூடிய சீஷர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரெஸ்ட் பண்ணி தமஸ்குல இருந்து எருசலேமுக்கு கொண்டு போவான்னு சொல்லி பயந்து போயிருக்கக்கூடிய ஒரு சீடர். எப்படி உங்களுக்கு செய்தி வந்திருக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்கன்னா, எருசலேம்ல இருந்து சவுல் அந்த தமஸ்குவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், சீஷர்கள் எருசலேம்ல இருந்து வேகமா ஓடி யார வான் பண்ணாங்கன்னா தமஸ்குல இருக்கக்கூடிய விசுவாசிகளை வான் பண்ணிருக்கலான்றாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அனனியா கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே அனனியா சொல்லக்கூடிய காரியம் பயந்து போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 9வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 13, 14. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இந்த இடத்துல தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறார். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே சவுலை தேவன் வழி நடத்துகிறார். அதே நேரத்துல ஏற்கனவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சீஷனாகிய அனனியாவை தேவன் வழி நடத்துகிறார். தேவன் எவ்விதமாக அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார் என்பதற்கு அநேக காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து படித்துக் கொள்ளலாம். முதலாவது ஒரு அப்ஸ்கியூர்ட் சயின்ஸ்னா அனனியாவை பத்தி வேற எங்கேயுமே நம்ம திருப்பி படிக்க போறதில்லை. ஆனா ஒரு பெயர் அறியப்படாத, பிரபலமாகாத ஒரு சீஷனை கர்த்தர் வழி நடத்துகிறார். ஏன் கர்த்தருடைய வழி நடத்தல் சவுலுக்கு வந்துச்சுன்னா, இதோ அடியேன்,
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்னு சொல்லி அவைலபிளா இருந்ததால ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு, ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருந்தபடினால கர்த்தர் வழி நடத்தினார். இந்த இடத்துல அனனியாவை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த 9வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டவங்க, ஆண்டவர் பேசின உடனே இதோ அடியேன்னு சொல்லி சொல்றார். சொன்ன உடனே கர்த்தர் தன்னுடைய வழி நடத்தல கொடுக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அது புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியாக இருந்தாலும் சரி, பல ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் யாரை வழி நடத்துகிறார்னு அவைலபிளா இருக்கக்கூடிய மக்கள், ஆண்டவர் என்ன சொன்னாலும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய மக்களை தேவன் வழி நடத்துகிறார். இரண்டாவது, நம்ம வாசிக்க கேட்ட வசனங்கள் அப்படியே கவனிங்களேன். 11ஆம் வசனத்துல ஆண்டவர் அட்ரஸ் கொடுக்கிறார். 11ஆம் வசனத்தை அப்படியே பாருங்க. அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய், அந்த தெருவுடைய பெயர் என்னன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட். கடவுள் சும்மா போய் சவுல தேடுன்னு சொல்லி சொல்ல, சவுல் கிட்ட என்ன சொல்றாரு, நீ எழுந்தி தமஸ்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் சொல்லி சொல்லிட்டாரு. தெளிவா எந்த ஊருக்கு போறோம் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. அனனியாவுக்கு என்ன சொல்றாருன்னா தமஸ்குல உள்ள நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட் பத்தி வேத வல்லுநர்கள் அல்லது மற்ற பைபிள் ஸ்டடி பைபிள படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இன்னும் அந்த ஸ்ட்ரீட் அந்த தமஸ்கஸ்ல இருக்கின்றார். 1 கிலோமீட்டர் நீளமான ஒரு நேர் தெரு, அழகா சொல்றாருல ஆண்டவர், நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. கர்த்தருடைய வழி நடத்துதல் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும், குறிப்பா இருக்கும். எந்த தெருவுக்கு போக வேண்டும் என்று தேவன் அனனியாவோடு பேசுகிறார். முதலாவது. இரண்டாவது என்ன பேசுறாரு, யாருடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. யூதாவுடைய வீட்டுக்கு போ, நேர் தெருவுக்கு போ. இரண்டாவது யார் வீட்டுக்கு போனா யூதாவுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டுல போய் கதவை தட்டி சவுல் எனப்பட்ட ஒருவனை தேடு. எந்த தெருவுக்கு போக வேண்டும், எந்த வீட்டுக்கு போக வேண்டும், அந்த வீட்டிலே போய் யாரை சந்திக்க வேண்டும். நாலாவது நீங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார், இப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் சொல்லி சொல்ற. குறிப்பாக தெளிவாக வழி நடத்தக்கூடிய ஒரு தேவன், வழி நடத்தக்கூடிய ஒரு தேவன். இன்னைக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதல் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். தேவையுள்ள தேவனை தேடக்கூடிய மக்களை சந்திப்பதற்கு அல்லது புதிதாக விசுவாசத்துக்குள்ளே வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே நம்மை அனுப்புவதற்கு தேவன் ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு ஆயத்தமா இருப்போமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, ஆண்டவரே இன்றைக்கு முழுவதும் உம்முடைய சித்தம் என்ன, தேவையுள்ள நபர்களுக்கு நேராக என்னை வழி நடத்தும் சொல்லி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் தெளிவாக ரொம்ப குறிப்பாக குறிப்பிட்டு இந்த நபரை போய் சந்தின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெளிவாக என்ன செய்வார், வழி நடத்துவார். நிறைய நேரங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, ஆண்டவர் வழி நடத்துவது, ஆண்டவர் செயல்படுவது பயங்கர டிராமாட்டிக் வேனா சவுலுக்கு மாதிரி ஒரு பெரிய அசரீரி, பெரிய ஒளி, அதன் மூலமாக வழி நடத்துவான்னு நினைக்கிறோம். அதன் மூலமாக மட்டும் வழி நடத்தக்கூடிய தேவன் அல்ல, அனுதின வாழ்க்கையில சாதாரண நபர்கள் மூலமாக வழி நடத்தக்கூடிய ஒரு கர்த்தர். இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. இன்னும் ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னன்னா, சவுல் நம்மால் அதிகமாக பேசப்படுகிறார். காரணம், இதற்கு பின்பு அவர் அப்போஸ்தலனாக மாறுகிறார். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் விசுவாசத்துக்குள்ள வருவதற்கு அல்லது விசுவாச வாழ்க்கையில அடியெடுத்து வைப்பதற்கு இவனை சந்தித்த முக்கியமான நபர் யாருன்னா இந்த அனனியா. ஒரு பெரிய தேவனுடைய மனிதனுக்கு பின்னாடி அவனை உருவாக்குவதற்கு சாதாரணமான மக்கள் திரைக்கு பின்னாலே செயல்படுகிறார்கள். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை அமிதமாக பயன்படுத்த முடியும். லைன் லைட்ல பெரிய ஒரு மேடையில் நின்று அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பேதுருவை போல தேவன் பயன்படுத்தலாம், அல்லது கண்டங்களை கலக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை உருவாக்கக்கூடிய சவுலை போல பயன்படுத்தலாம். சில நேரங்கள்ல ஒரு சில தனி நபர்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்காக உருவாக்கி தலைவர்களாக உருவாக்கக்கூடிய பணியில தேவன் பயன்படுத்தலாம். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன, கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த வழி நடத்துவதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? இந்த இடத்துல சவுலும் கீழ்ப்படுகிறார், உடனே எழும்பி தமஸ்குக்குள்ள போயிட்டார். அதே போல அனனியாவும் என்ன செய்யறார், கீழ்ப்படுகிறார். தனி நபர்களை சந்திக்கக்கூடிய தேவன். இவங்கள பெயர் சில பிரபலமாகாத சாதாரண நபர்கள் மூலமாக
தேவன் அசாதாரணமான மனிதர்களை உருவாக்கக்கூடிய கர்த்தர். கேட்டு இருக்கு நமக்கு நம்மிலே யாராவது ஆண்டவர் என்ன வழி நடத்துகிறாரா என்ற சந்தேகத்தோட உட்கார்ந்துருக்கோமா? இந்த ஆண்டவருடைய ஊழியத்துல நான் பயனுள்ளவனாக இருக்கிறேன், அல்லது நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கேள்விகளோட உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் ஆண்டவரே என்னை வழிநடத்தும், நமக்கு சித்தமான தேவையுள்ள நபர்களை உருவாக்குவதற்கு என்னை வழிநடத்தும் சொல்லி நம்ம ஜெபிப்போம்னா கர்த்தர் அனனியாவை சவுலிடத்துல வழி நடத்தின மாதிரி நம்மை கண்டிப்பாக வழி நடத்துவார். இதுல வரலாற்றில் நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஏப்ரல் 21ஆம் தேதி 1855 ஆண்டு எட்வர்ட் சிம்பல் எனப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர், அவர் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய சர்ச்ல உள்ள சண்டே ஸ்கூல்ல ஒரு வாலிபனை கிறிஸ்துவனை வழி நடத்தினார். இந்த எட்வர்ட் சிம்பல் அவர் நினைச்சார் சண்டே ஸ்கூல்ல வரக்கூடிய சாதாரண வாலிபன் சொல்லி நினைத்தார். அந்த வாலிபனுடைய பெயர் என்னன்னா ட்வைட் எல் மூடி. இந்த டிஎல் மூடி தான் வேர்ல்ட் லீடிங் இவாஞ்சலிஸ்டாக உலகம் முழுவதும் கலக்கக்கூடிய, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக மாறினார். சிம்பல் அதெல்லாம் யோசிக்கல, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்தார். அப்போ ஒவ்வொரு டிஎல் மோடிக்கு பின்னாலேயும் சிம்பல் போன்ற மக்கள் உண்டு. தேவன் நம்மை டிஎல் மோடியாகவும் பயன்படுத்தலாம், சிம்பல் போலவும் பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு உதாரணத்தையோ பாரதியார் எழுதுகிறார். நார்மன் பி ஹாரிசன் சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர். இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு அப்சூர்ட் பைபிள் கான்பரன்ஸ், ஒரு பெயர் அறியப்படாத பிரபலமாகாத வேதாகம மாநாடு ஒண்ணு நடக்குது. அந்த மாநாட்டுல தியோடர் எஃப் எனப்பட்ட ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துகிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு இந்த ஹாரிசன் உதவி செய்கிறார். என்ன நடக்குதுன்னா இந்த தியோடர் எஃப் தான் பேக் டு த பைபிள், வேதாகமத்துக்கு திருப்புக என்ற இயக்கத்தை உருவாக்கி உலகளாவிய மக்களை வேதத்துக்கு நேராக திருப்பின ஒரு தேவனுடைய மனிதன். அப்போ வேதாகமம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் எல்லாரையும் வழி நடத்துகிறார், பல்வேறு விதங்கள்ல வழி நடத்துகிறார். நானும் நீங்களும் அவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம் மூலமாக மகிமையான காரியங்களை செய்கிறார். இந்த இடத்துல அனனியா கிட்ட போய் ஆண்டவர் சொன்ன உடனே அனனியா என்ன தெரியுமா செய்கிறார்? கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, இந்த சவுல் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமா? எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஏற்கனவே எருசலேம்ல இருந்து எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. எருசலேம்ல இருந்து ஒரு சில விசுவாசிகள் ஓடி வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 13ஆம் வசனம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 13, 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க தம்பி. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இந்த வசனங்கள்ல விசுவாசம் இல்லாதபடிக்கு அனனியா பேசுறாரான்னு சொல்லி கேட்கலாம். அல்லது ஆண்டவரோடு அனனியா வாக்குவாதம் பண்றாரா? ஆண்டவரை விட அனனியாவுக்கு கூட தெரியுமா? இது நமக்கு இந்த வழி நடத்துதல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவரே, நீங்க சவுலை போய் சந்திக்க சொல்லி சொல்றீங்க, உண்மைதான். ஆனா இந்த சவுல் எப்படிப்பட்டவர்னா கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் சொல்லி யோசித்தவர். இந்த சவுல் எப்படிப்பட்டவர்? எருசலேமிலே உள்ள சபைகளை பாழாக்கிவிட்டு இந்த தமஸ்குவிலே உள்ள தேவாலயங்களுக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு வந்தவர். ஏறக்குறைய 30-40 தேவாலயங்கள் அங்க இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, ஜூயிஷ் சினகாக். அப்போ இந்த இடத்துல அனனியா சொல்வது பொய் இல்லை. அனனியா உண்மையாகவே பயந்து போய் தன்னுடைய சந்தேகங்களை ஆண்டவரிடத்துல கேட்கிறார். அப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் உண்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை வழி நடத்தும் போது இது உண்மையாகவே இவ்விதமாக ஆண்டவர் வழி நடத்துவாரா என்று சொல்லி நம்முடைய சந்தேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறது சரியா தவறான்னு சொல்லி கேட்கலாம். தவறு கிடையாது. இப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லி கடவுள் வழி நடத்துவாரான்னு கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் எவ்விதமான சம்பவம் உண்டா? ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு நம்ம பைபிள திருப்பிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 40 வரைக்கும் வசனத்தை, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து
இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால், அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதில் இருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. இந்த வசனங்கள் நமக்கு தெரியும். இந்த வசனங்கள் எதை குறிக்குது? நியாயாதிபதியாகிய கிதியோன் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எதிரிகள் மேல நீ படையெடுத்து போப்பான்னு சொல்ற. இந்த கிதியோன் இயற்கையாகவே பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா படையெடுத்து போகணும்னு சொன்ன உடனே அந்த 37ஆம் வசனத்துல பாருங்களேன். கிதியோன் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் போவது உங்களுடைய சித்தமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இது சந்தேகப்படுறது இல்லையா? இப்படிலாம் கேட்கலாமா? கேட்கலாம். நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார். என்ன அடையாளம் கேட்கிறாருன்னா, நான் ஒரு தோல், மயில் உள்ள ஒரு தோலை களத்திலே ஒரு வயல்ல போய் நான் போடப்போறேன். போடும்போது என்ன நடக்கும்னா, அதிலே மாத்திரம் பனி பெய்ய வேண்டும், சுற்றிலும் பனி பெய்யக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்னுடைய கையினாலே இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தீங்கன்னு சொல்ற. சொன்ன உடனே ஆண்டவர் இப்படி கிதியோன் சந்தேகப்பட்டியே, உனக்கெல்லாம் கடவுளுடைய வழிநடத்தல் நான் கொடுக்க முடியுமா, உன்னெல்லாம் நம்ப முடியுமான்னு கேட்டாரா? கேட்கலையே. என்ன நடக்குது? அவ்விதமாகவே பனி பெய்து. 38ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்படியே ஆயிடுச்சு. அப்படியே ஆயிடுச்சு. நம்ம ஜெனியூனா நம்ம இருதயத்திலிருந்து சந்தேகங்களை கேட்கும் போது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கர்த்தர். ஏன்னா பின்னாடி பவுலை பத்தி படிக்கும்போது அதெல்லாம் படிக்கணும். திருப்பி அந்த சந்தேகம் கிதியோனுக்கு நிகழ்ச்சி ஆகல. திருப்பி என்ன சொல்றாரு? ஆண்டவரே, 39ஆம் வசனத்துல என் மேல கோவப்படாதுங்க, தயவு செய்து இன்னும் ஒரு வாய்ப்பு தாங்க. என்ன வாய்ப்புனா, மறுபடியும் இந்த தோலினாலே உங்க ஒரு தடவை சோதனை பண்ண போறேன். இந்த தோலை நான் போட போறேன். தோலை போடும்போது அந்த தோல் மாத்திரம் காய்ந்திருக்க வேண்டும், மற்ற இடங்களிலே பனி பெய்திருக்க வேண்டும் சொல்றாரு. அப்படியே ஆயிற்று. அப்படியே ஆயிற்று. அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சீசனாகிய அனனியா தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். அந்த அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம்ல அந்த 2 வசனங்கள் 13வது 14வது வசனத்துல தன்னுடைய சந்தேகங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது அதை தேவன் புரிந்து கொள்கிறார். அருமையான தேவனுடைய மக்களே, கர்த்தருடைய வழி நடத்துவதற்காக நானும் நீங்களும் காத்திருக்கும் போது அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய வழி நடத்துவதும் அநேக நேரங்களில் முரண்பாடா இருக்கலாம். அல்லது நம்முடைய ஹியூமன் லாஜிக், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் வழி நடத்தலாம். 3வது, நம்முடைய விருப்பங்களுக்கு எதிராக கர்த்தர் வழி நடத்தலாம். இந்த இடத்துல கொலை செய்யக்கூடிய கொலைகாரராக இருந்த சவுலை போய் சந்தித்து நீ அவனுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? ஒரு கஷ்டமான டாஸ்க். ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்வாரானால் அனனியா நிச்சயமாக கீழ்ப்படிவார். ஆண்டவர் சொல்வாரானால் சவுல் கீழ்ப்படிவார் என்பது தெரியும். அப்படி கீழ்ப்படியக்கூடிய மக்களுக்கு தான் கர்த்தர் வழிநடத்தல கொடுத்தார். சொன்ன உடனே ஆண்டவர் அனனியாவுடைய சந்தேகத்தை கிளாரிஃபை பண்றார். என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள் வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர் இல்லையா? அனனியாவுடைய பார்வைக்கும் ஆண்டவருடைய பார்வைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அனனியாவே, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ புரிந்து கொண்ட மாதிரி இல்ல. நான் தெளிவாக வழிநடத்தக்கூடிய கர்த்தர். என்னுடைய வழிநடத்தல் சிறப்பானது. அதை உன்னால புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது பெஸ்ட். நான் சவுலுக்கு வேற பிளான் வச்சிருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ போன்னு சொல்லி சொல்றேன். அப்போ நம்முடைய சந்தேகங்களை நாம் சொல்லலாம். ஆண்டவர் அந்த வழிநடத்தலை நம்ம தடுமாறும் போது சந்தேகங்களை கிளாரிஃபை பண்றாரு, பொறுமையா கிளாரிஃபை பண்றாரு. எப்படி கிதியோனுக்கு உறுதிப்படுத்தினாரோ அவ்விதமாக அனனியாகிட்ட ஆண்டவர் ஒரு நண்பன் பேசுற மாதிரி சந்தேகத்தை கேட்கும்போது தெளிவா சொல்ற. சொன்ன உடனே நடந்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். 17ஆம் வசனத்தை அப்படியே கவனிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் வழி நடத்தினார், தன்னுடைய சந்தேகங்களை சொன்னார், சந்தேகங்களை நிறுத்தி பண்ணினார். கர்த்தர் பண்ணி முடித்த உடனே 17ஆம் வசனத்துல அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. அருமையான தேவனுடைய மக்களே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு தெளிவாக வழி நடத்துகிறார், நம்முடைய சந்தேகங்களை தீர்க்கிறார். ஆனால் நம்ம அந்த சந்தேகங்கள் தெளிவான பிறகு அவர் வழி நடத்தின உடனே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். உடனடியாக கீழ்ப்படியாத மக்களுக்கு தேவனுடைய வழிநடத்தல் இருக்காது. ஏன்? ஏற்கனவே ஆண்டவர் வழி நடத்தும் போது அந்த முதல் படியிலே நாம் கீழ்ப்படியாவிட்டால் அடுத்த படி நமக்கு தெரியாது, வாழ்க்கை கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் ஏக வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுத்துக்க, வலது கரத்தை பிடித்து வழி நடத்துவேன்னு சொல்லி சொல்கிறார். நம்மை வழி நடத்துகிறார் கர்த்தர் கிருபையா. ஒரு சின்ன குழந்தைய அவங்க அப்பாவோ அம்மாவோ எப்படி பத்திரமாக கையை பிடித்து செல்ல வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்களோ அவ்விதமாக அதை விட பல மடங்கு அக்கறை உள்ள கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். ஆனா நானும் நீங்களும் அதுக்கு கீழ்ப்படிவோமா? யோசிச்சு பார்க்கலாம். புதிய விசுவாசியாகிய சவுல் கீழ்ப்படிந்து விட்டார், சீசனாகிய அனனியா கீழ்ப்படிந்து விட்டார். இதுல ஆண்டவருடைய வழி நடத்தல இன்னும் ஒரு காரியம், முக்கியமான காரியம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:12. அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அனனியாவே, நீ பயப்படாத, உன்கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதே காரியத்தை நான் ஏற்கனவே சவுல்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இது முக்கியமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. என்னன்னா, கர்த்தர் அடுத்த ஆளை குறித்து நம்ம கிட்ட பேசுறாரு நம்ம சொல்லும் போது அதே நபர்கிட்ட நேரடியா பேசுவார். அனனியான்னு ஒருத்தர் வருவாரு, அனனியான்னு ஒருத்தர் உன் மேல கையை வச்சு ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ண உடனே உனக்கு கண் பார்வை கிடைக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஏற்கனவே சவுல் கிட்ட சொல்லிட்டார். அப்போ தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய சித்தத்துடைய வெளிப்பாடு என்பது அனனியாவுக்கு வேற மாதிரி இருக்கும், சவுலுக்கு வேற மாதிரி இருக்கும் சொல்லி அவசியம் இல்லை. ரெண்டும் தேவனுடைய வழி நடத்துதலாக இருக்குமானால் அதிலே முரண்பாடு இருக்காது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்க நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு வழி நடத்துறாரு, இந்த வேலைக்கு நீங்க போங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அது உங்க வீட்டை எழுதி இந்த ஊழியத்துக்கு கொடுத்துருங்க, அல்லது உங்களை இவ்வளவு காணிக்க கொடுக்க சொல்லி கர்த்தர் வழி நடத்துறாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. அதன் மத்தியில அருமையான தேவனுடைய மக்களை நாம் கவனமாக இருக்க வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் சொல்லி இன்னொரு ஆளை வழி நடத்தினார்னா அதே கர்த்தர் நமக்கும் அதே வழி நடத்துதலை கொடுப்பார். ஆண்டவருக்கு மீடியேட்டர்ஸ் தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல மற்ற விசுவாசிகள் மூலமாக தேவன் நம்மை வழி நடத்துகிறார். இதையே நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. மற்ற விசுவாசிகள் நம்மை வழி நடத்தினாலும் அதை மாத்திரம் நாம் நம்பி தேவனுடைய வழி நடத்துதலை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால இன்னைக்கு நம்ம லைஃப்ல எப்படி இருக்கும் யோசிப்போம். சவுல் இடத்திலே தேவன் பேசினார். ஒரு படி, சவுலே எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் சொல்லி சொன்ன உடனே தன்னுடைய நண்பர்களுடைய உதவியோடு அந்த குழுவுடைய தலைவர் கேப்டனா இருந்த அந்த சவுல் தமஸ்குக்குள்ளே சென்றுவிட்டார். தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் பேசும்போது அதற்கு அப்படியே கீழ்ப்படுத்தார். அதே போல அனனியாவையும் கர்த்தர் வழி நடத்தினார். ஒரு பெரிய ஒரு
தேவனுடைய அப்போஸ்தலனை உருவாக்குவதற்கு, அவனை உறுதிப்படுத்துவதற்கு, அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை செய்வதற்கு தேவன் அனனியாவை பயன்படுத்தினார். ஒரு காரியம் நம்ம கற்றுக்கொள்ளும், எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் தனியா நான் சாதிக்கிறேன்னு சொல்லி சொல்ல முடியாது. நமக்கு மற்ற விசுவாசிகளுடைய ஐக்கியம் தேவை. இது முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, ஆண்டவருடைய உன்னதமான திருச்சபையில, ஆண்டவருடைய உன்னதமான பணியில யாருமே பிரயோஜனமற்றவர்கள் அல்லது இவங்க செய்யற ஊழியம் பிரயோஜனமற்றதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. எல்லாரும் நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். தேவன் சவுலை வழி நடத்தினார். சவுலை வழி நடத்துவதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனனியாவை பயன்படுத்தினார். சூழ்நிலைகள் மூலமாக வழி நடத்தின கர்த்தர், வார்த்தையின் மூலமாக வழி நடத்தின கர்த்தர், நேரடியாக அவரோடு பேசின கர்த்தர். மூன்றாவது, தேவனுடைய மனுஷனாகிய இன்னொரு சீசனாகிய அனனியா மூலமாக வழி நடத்தினார். தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். அப்ப நமக்கு இன்னொரு சந்தேகம், அனனியாவுக்கு தரிசனம் வந்துச்சு, சவுலுக்கும் தரிசனம் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு நமக்கு தரிசனம் வருமா? தேவன் ஒரு சில நேரங்கள்ல தரிசனம் மூலமாக பேசுகிறார். அதெல்லாம் படிக்கும்போது நம்ம ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி, இவர்களுடைய காலகட்டத்துல நம்முடைய கையில இருக்க மாதிரி எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை அவனுடைய கரங்கள்ல கிடையாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய கம்ப்ளீட் வேர்டு நம்ம கையில இருக்கு. ஆகவே வேதத்தை படிக்கும் போது நாம் தரிசனங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை. தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் வழி நடத்துகிறார் உண்மைதான். ஆனா எந்த தரிசனமாக இருந்தாலும் வசனத்தை அறிந்திருக்கிற நாம் வசனத்துக்கு முரண்பாடான தரிசனங்களை நம்பக்கூடாது. வசனத்துக்கு முரண்பாடான தரிசனங்களை சொல்லக்கூடிய ஊழியர்களுடைய வழிநடத்துதலையும் நம்பிவிடக்கூடாது. அப்படி போவோமானா ஆண்டவருடைய வழிநடத்துதலை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு. ஆகவே அவர்களுக்கு தரிசனம் வந்தது. அவர்கள் ஆழமான விசுவாசிகள், ஆழமான ஊழியக்காரர்கள். ஆதி திருச்சபையில தேவன் தரிசனத்தின் மூலமாக மட்டும் வழி நடத்தினார் என்ற முடிவுக்கு வர முடியாது. வசனத்தின் மூலமாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர். இந்த பகுதியை முழுக்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் சவுலோடு தெளிவாக பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக வழி நடத்தக்கூடிய கர்த்தர். கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதலை பெற்றுக் கொள்வதற்கு நான் ஜெபம் பண்றேன்னா, ஆண்டவர் என்ன ஸ்பெசிபிக்கா வழி நடத்துறாரா? டெய்லி நான் என்ன செய்ய வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், அவருடைய தனி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேனா? ரொம்ப முக்கியமான காரியம். என்னுடைய சந்தேகங்கள், என்னுடைய பயங்கள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் சொன்னான். போய் சவுலை சந்திக்கிறதுக்கு அனனியாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஆண்டவர் வழி நடத்திவிட்டார். அதற்கு அப்படியே அனனியா கீழ்ப்படிந்து விட்டார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இவ்விதமாக இருப்போமானா, அவருடைய அடியாராக இருப்போமானா, கர்த்தர் கண்டிப்பாக நம்மையும் வழி நடத்துவார். அப்போ சந்திப்பின் அனுபவத்துல தேவன் அனுமதித்தார், அசாதாரணமாக சந்தித்தார். என்னெல்லாம் செய்தார்? தடுத்தார், தெளிவாக வழி நடத்தினார், தனிப்பட்ட விதத்தில் பேசினார், தன்னையே வெளிப்படுத்தினார், தெளிவாக வழி நடத்தினார். சரி, இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து இவ்விதமாக சந்திப்புக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தின கர்த்தர், சந்திப்பின் போது செயல்பட்ட கர்த்தர், சந்திப்பிற்கு பின் என்ன காரியங்கள் எல்லாம் சவுல் பெற்றார் என்பதை படிக்கணும். முதலாவது சந்திப்பிற்கு பின் என்ன நடந்துச்சு? முதலாவது சவுல் தன்னை உணர்ந்து கொண்டார், தன்னை உணர்ந்தார். சந்திப்பின் ஆசீர்வாதம் கூட சொல்லலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு இல்லையா? ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்துவை சவுல் ஒருவேளை சந்தித்திராவிட்டால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திட்டங்களை இழந்து போயிருப்பாங்க இல்லையா? அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்துல சந்திக்காத மக்களை குறித்து நமக்கு கரிசனை உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்காதபடிக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவனாக ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் வீணே. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இன்னைக்கு நமக்கு அந்த கருத்துல இருக்கான்றதை யோசிச்சு பார்ப்போம். அவனுடைய வாக்கியை படிக்கும் போது, ஆண்டவரே நான் சந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். நான் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் என்னுடன் பிறந்தவர்கள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த மந்தைக்கு கீழே வரவே ஆண்டவரே சொல்லி அந்த பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? சந்திக்கப்பட்ட பின்பு என்ன நடந்தது? சவுல் தன்னை உணர்ந்தார். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 4வது 5வது 9வது வசனங்களை வாசிக்க.
அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். 9வது வசனம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இந்த வசனங்கள்ல சவுல் தெளிவாக உணர்ந்து கொண்டதை குறித்து படிக்கிறோம். அவருடைய கன்வர்ஷன், அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்ததுடைய முதல் படி என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில உணர்வு வரும். நிறைய கலைகளை கண்டுபிடிச்சார், நிறைய டிஸ்கவரி அவருடைய லைஃப்ல நடந்துச்சு. என்ன டிஸ்கவர் பண்ண, இதுவரை இயேசு கிறிஸ்து மரித்து போன ஒரு சாதாரண கர்த்தனுடைய மகன் நினைச்சார். ஆனா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ சந்திச்சார். அப்படி சந்திச்ச உடனே அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஐ அம் எ லாஸ்ட் சின்னர் என்பதை கண்டுபிடித்தார். நான் காணாமல் போன, தொலைந்து போன ஒரு பாவி என்பதை சவுல் இந்த இடத்துல அறிந்து கொண்டார். ஏன் அறிந்து கொண்டார்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்லி ஆண்டவர் தெளிவாக அவர்கிட்ட பேசினார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவ சந்திச்ச உடனே சவுல் தன்னை உணர்கிறார். இவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டார். அதே நேரத்தில் அவருக்கு முன்பாக நிற்கும் போது நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை அறிந்து கொண்டார். நான் எவ்வளவு நீதி உணவனாக இருந்தாலும், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பரிசெயலாக இருந்தாலும், 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும், பென்யமீன் கோத்திரத்தானாய் இருந்தாலும், பிறப்பின் அடிப்படையில் யூதனாய் இருந்தாலும், பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தாலும், இந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் போது நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டார் சவுல். அருமையான சகோதர சகோதரிகளே, ரட்சிப்பின் முதல் படி, ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்றதுக்கும் அடிப்படையான காரியம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பாவி என்பதை உணர்ந்து அவருக்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். நம்ம சொல்லலாம், சவுல் இவ்வளவு கிறிஸ்தவங்களை கொலை செஞ்சார், அதனால அவரை பாவின்னு சொல்லி சொல்லலாம். சபையை துன்பப்படுத்தினார், அதனால கிறிஸ்துவை துன்பப்படுத்தினதாக கிறிஸ்து சொன்னார். நம்ம பாவிகளா சொல்லி கேட்கலாம். ஒரு சில வசனங்களை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பக்தி உள்ளவராக இருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்க்கப்பட்டாலும், கிறிஸ்தவ ஊழியத்தை செய்தாலும், இயேசு கிறிஸ்துவுடைய பார்வையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் பாவிகள், நானும் இன்னும் பாவிகள். இது வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. ஒரு சில வசனங்களை படிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இந்த இடத்துல பவுல் ரோமருக்கு எழுதும் போது ரட்சிப்பை குறித்து தெளிவாக எழுதுகிறார். அவர் எழுதும் போது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, கம் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய மகிமையை விட்டு விழுந்துட்டாங்க. எல்லாரும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும், பக்தி உள்ளவர்கள், பக்தி இல்லாதவர்கள் எல்லாரும், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், பண்ணப்படாதவர்கள் எல்லாரும், யூதர்கள், புறஜாதிகள் எல்லாரும் பாவிகள். கேட்கலாம், எப்படி எல்லாரும் பாவிகள்? ஒன்று, பிறப்பின் அடிப்படையிலே நம்ம பாவிகள். பை பர்த் we are sinners. இதான் சங்கீதக்காரன் எழுதுறார். 51வது சங்கீதம் 5வது வாக்கியம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பத்தேகாலோடு பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசியினாலே உணர்த்தப்பட்டு மனம் திரும்பின தாவீது எழுதின பாடல் 51வது சங்கீதம். அப்படியே வேதனை அப்படியே கொற்ற ஏறக்குறைய 1 வருஷம் கழிச்சு தன்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்கங்கள்லாம் வெளியரங்கமான பிறகு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து எழுதிய பாடல். அந்த பாடல் அவர் சொல்லும் போது, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானே, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். 51வது சங்கீதத்துல 5வது வசனத்துல எதிரமாக சொல்கிறார். அப்போ தாவீது தன்னுடைய தாயார குறித்து சொல்கிறாரா? இல்லை. அவர் சொல்லக்கூடிய காரியம் தெரியுமா? நான் ஒரு சிறு கருவாக என்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாகும் போதே நான் பாவியாக தான் பிறக்கிறேன். எவ்விதமாக இப்படி சொல்ல முடியும்? எவ்விதமாக சொல்ல முடியும் தெரியுமா? ஆதாம் ஏவாள் தேவனுடைய தாயிலே உருவாக்கப்பட்டவர்கள், பாவமே இல்லாதவர்கள். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டார்கள்.
பாவம்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? கிராசிங் த பவுண்டரி. தேவன் வைத்த எல்லை கோட்டை தாண்டி விட்டார்கள். அது மாத்திரமல்ல, மிஸ்ஸிங் த மார்க். எதற்காக தேவன் அவர்களை உருவாக்கினாரோ அதை விட்டு தவறிவிட்டார்கள். விளைவு அவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார். மனிதனை விட்டு தேவனை அல்லது தேவனை விட்டு மனிதனை பிரிப்பது பாவம். பாவம் அவர்களை பிரித்துவிட்டது. முழு மனுக்குலமும் உலகத்தில் இப்படி எல்லா மனிதர்களும் மனுஷிகளும் யாருடைய சந்ததி தெரியுமா? யாருடைய பரம்பரை தெரியுமா? ஆதாம் ஏவாளுடைய பரம்பரை. அப்போ இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போதே ஆதாமுடைய வித்து நமக்குள்ள இருக்கு, ஏவாளுடைய வித்து நமக்குள்ள இருக்கு. பாவ தன்மையோடு பிறக்கிறோம். ஆகவே பிறப்பின் அடிப்படையிலே நாம் பாவிக்கிறோம். இரண்டாவது செயலின் அடிப்படையிலே பாவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற பரிசுத்த நம்மகிட்ட கிடையாது. பாவம் செய்யலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. அவருடைய கற்பனைகளை மீறி இருக்கிறோம். ஆகவே நாம் பாவிக்கிறோம். சவுல் அப்ப உணர்ந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்கும் போது தான் பாவி என்பதை உணர்ந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்னைக்காவது நான் பாவி, இவ்வளவு நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானது சொல்லுகிறவர் யார்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற எதிர்பார்ப்போடு கிறிஸ்துவுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய போதகர். ஜான் வெஸ்லி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடியே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே போதகராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். தான் பாவி என்பதை உணர்ந்து அவருக்கு அறிக்கையிட்டு, இயேசுவே, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான சந்தையாய் இருக்கிறது என்பதை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார். இயேசு கிறிஸ்துவாலே மாற்றப்பட்டார். அப்போ சவுல் தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் என்பதை உணர்ந்து கொண்டார். தன்னுடைய நீதி எல்லாம், தன்னுடைய யூத பின்னணியும், தன்னுடைய மார்க்க பின்னணியும், தன்னுடைய பரிசேய பின்னணியும், தன்னுடைய பக்தி, கடவுளுக்காக செய்யறோம்னு சொல்லி செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடவுளுடைய பார்வையில் அசுத்தமாக்கின்றதை கண்டுபிடித்தார். ஏசாயால வாசிக்கிறோம்ல, ஏசாயா 64வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64வது அதிகாரம் 6வது வாசிங்க. 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு தெளிவாக சொல்கிறார் இல்லையா? எங்களுடைய நீதி எல்லாம், எங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம், நாங்கள் கடவுளுக்காக செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பார்வையில வந்து நேர்மை பாராட்டும் போது அழுக்கான தந்தையா இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் போட்டிருக்க மாதிரி அல்லது ஒரு பைத்தியக்காரன் போட்டிருக்க மாதிரி அழுக்கு பிடிச்சு போன தந்தை மாதிரி இருக்கு. உங்களுடைய பார்வைக்கு அருவருப்பா இருக்காங்க. இதை சவுல் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவானார். அந்த வசனங்களை படிச்சோம்ல, அந்த அவர் என்ன செய்யறாருன்னா 9ஆம் வசனத்துல 9:9 அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தார். 3 நாள் உபவாசம் இருந்து எதுக்காக எதிர்மொழி இருப்பார் சவுல்? 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாழ்க்கையில இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி இருக்கிறார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். இதுவா 3 காரியங்கள் சொல்லுவோம்ல, ரட்சிக்கப்படுவதற்கு நீ பாவி என்பதை ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். Believe that he is the Savior. அவர் எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர், அவர் என்னுடைய ரட்சகர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். 3வது, commit yourself in the hands of the Lord. உன்னுடைய வாழ்க்கையை நம்பி அவருடைய கரத்திலே கொடுத்து விட வேண்டும். கொடுக்கும் போது அவர் எனக்குள்ளே வந்து விடுகிறார், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார், என்னை தேவனுடைய பிள்ளையாக மாற்றி விடுகிறார். கிருபையாக இலவசமாக என்னை நீதிமானாக செய்தா என்ன செஞ்சிருந்தார்? மாற்றியிருந்தார். தன்னை உணர்ந்து கொண்டார் சவுல், நீதிமானாக மாற்றப்பட்டார். எவ்வளவு பெரிய சாட்சியம் இல்லையா? கருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒருவேளை இந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரியாவது ஆண்டவரே என்னை உணர்ந்து கொள்ள, மனம் திரும்ப, என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள எனக்கு திறமை தாரும் சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவர் அழகா சொல்லியிருக்காரு யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கிறிஸ்தவர்களை நசிக்கிறவன், கிறிஸ்தவர்களை கொல்வோம் சொல்லி கங்கணம் கட்டி சென்று கொண்ட ஒரு மனிதனை
இயேசு கிறிஸ்து இவ்விதமாக மாற்றுவாரானா அவராலே மாற்ற முடியாத மனிதர்கள் யாராவது உண்டா? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரே கண்ணோட்டத்திற்காக 2 காரியங்கள் படிச்சோம். ஆண்டவருடைய வழி நடத்துதல் சவுலுக்கு எப்படி வந்துச்சு, அனனியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறாரா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா? 2வது, உணர்ந்து கொண்ட சவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இந்த 2 காரியங்களை யோசித்து கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருப்பாரு. யாராவது ஒருவர் நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய கருத்துல கொடுத்து ஜெபித்து முடிக்கணும். யாராவது கொஞ்சம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான செய்தியை கேட்டோம் அப்பா. யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. அதுபோல கர்த்தருடைய சீஷர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு பொல்லாங்கு செய்த சவுலை 3 நாள் பிரித்தெடுத்து தமஸ்குவிலே சடிதியாய் ஒரு ஒளியாய் வந்து ஆட்கொண்ட கர்த்தாவே, சவுலின் மேல் சந்தேகம் கிளப்பிய அனனியா ஆண்டவர் சொல்லியும் கேட்டபோது புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் பவுல். மட்டுமல்ல, என்னை துன்பப்படுத்தின சவுல் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று காண்பித்தேன் என்று சொன்ன கர்த்தாவே, அநேக பாடுகளை சந்தித்தாலும் நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்த பவுல் தான் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோமே தகப்பனே. அதுபோல பாவிகளாகிய நாம் அனைவரும் இந்த உலகத்தில் பாவம் செய்தாலும் எங்களுக்குள் ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய வழியை ஒளியாய் காட்டி வழிநடத்துங்க தகப்பனே. செய்தி கொடுத்த சகோதரனை மட்டுமல்ல, இந்த கூடுதலில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி ஒளியாய் வழி நடத்துங்க ஆண்டவரை. உமக்கென்று வாழ்வதற்கு எங்களுக்குள் என்ன பாவம் இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் விட்டு ஒழிய நீங்கள் பிரித்தெடுக்குமாறு உமது சமூகத்தில் மன்றாடி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.